ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதக்கி அள்ளியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கணும், சோம்பு சேர்த்துக்கணும், தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பெலாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கின கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் பொரியல், கத்திரிக்காய் மசாலா. இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.